Hi friends, it's me PSK. இந்த ஒரு வீடியோ யாருக்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 12th முடிச்ச பிறகு நான் லா தான் படிக்கணும், அதுவும் கவர்மெண்ட் லா காலேஜில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ, ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் லா காலேஜில் படிக்கிறனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதாவது என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத ரொம்பவே டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி லா ரிலேட்டடான எல்லா வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஸோ இப்போ 12th முடிச்சாச்சு. 12th முடிச்ச பிறகு ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், நான் லா படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும். பிரைவேட் லா காலேஜில் ஜாயின் பண்ணலாமா, கவர்மெண்ட் லா காலேஜில் ஜாயின் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி குழப்பங்கள் இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ அந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வாக வந்து இந்த ஒரு வீடியோ இருக்கும் அப்படி மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ப்ரைவேட்டை ஜாயின் பண்ணுற விட்டுட்டு கவர்மெண்ட் லா காலேஜில் ஜாயின் பண்ணுறனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ நான் கவர்மெண்ட் லா காலேஜஸ் அப்படின்னு சொல்கிறது நம்ம யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்க 15 அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நான் நம்மளோட ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா யூனிவர்சிட்டியை சொல்லலை, அதுக்கு கீழே இருக்க அஃபிலியேட்டட் காலேஜ் 15 காலேஜஸ் மட்டும்தான் வந்து சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் நாம் கவுன்சிலிங் மூலிமா மெரிட் பேஸ்டில் அட்மிஷன் அட்டன் பண்ணி அது மூலிமா தான் வந்து ஜாயின்ட் அப்படிங்கிறத பண்ண முடியும். இதுக்கு மார்க் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ப்ரீவியஸ் இயர் அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா லா காலேஜ் படிக்கணும், லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்பவே அதிகமாகிருச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ பெனிஃபிட்ஸில் ரொம்பவே முக்கியமாக உங்களுக்கு லா காலேஜில், அது கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் லா காலேஜில் சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா மிகப்பெரிய பெனிஃபிட் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ். எஸ், இப்போ நீங்கள் ஒரு ப்ரைவேட் அஃபிலியேட்டட் லா காலேஜை போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 80,000 1 lakh ஃபீஸ் பே பண்ணணும். அதில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தது அப்படின்னா 1.5 லட்ச ரூபாயிலேருந்து 2 லட்ச ரூபா. ஒரு டீம் யூனிவர்சிட்டியில் போய்ட்டு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 2 லட்ச ரூபா நீங்கள் ஃபீஸ் அப்படிங்கிறது பே பண்ணணும். பட் நம்மளோட அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜில் ஃபீஸ் அப்படிங்கிறது பர் செம் உங்களுக்கு 700 ரூபா. எஸ், சாதாரண 700 ரூபா தான் நீங்கள் ஃபீஸ் அப்படிங்கிறது பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் கம்யூனிட்டியை பொறுத்து. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் 12th வரையும் 6th 12th வரையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் கன்செஷன் அப்படிங்கிற எல்லா பெனிஃபிட்டும் உங்களுக்கு வந்து இருக்கு, ஓகேவா? ஸோ ப்ரைவேட் லா காலேஜில் போய்ட்டு ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இதில் இருக்க எந்த விதமான பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடையாது. கவர்மெண்ட் லா காலேஜில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் இந்த ஒரு ஃபீஸுக்கான பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்குது. இங்கே உங்களோட செமஸ்டர் ஃபீஸ் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி ஹையஸ்டே 700 ரூபா தான், ஓகேவா? அட்மிஷன் அப்போ ஒரு 1500 ரூபா 2000 ரூபா கட்டுவீங்க. அதுக்கப்புறம் செமஸ்டருக்கு 700, செகண்ட் செமஸ்டருக்கு 500 ரூபா கட்டுவீங்க. இதே எக்ஸாம் ஃபீஸாக இருக்குது அப்படின்னா பர் பேப்பருக்கு 100 ரூபா வந்து ஃபீஸ் அப்படிங்கிறத பே பண்ணுவீங்க. ரீவேல்யூஷன் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். இதெல்லாம் வந்து நார்மலாக வந்து இருக்கும் ஒரு ஃபீஸ் தான், ஓகேவா? ஸோ செகண்ட் டேர்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எஸ், நீங்கள் நினைக்கலாம் கவர்மெண்ட் லா காலேஜில் என்ன ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்துற போது அங்கே நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்காது அப்படிங்கிற. பட் இப்போ நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் லா காலேஜஸ் எல்லாமே பெரும்பாலும் புதிய பில்டிங்கில் தான் வந்து இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ விழுப்புரம், சேலம், ராமநாதபுரம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக கொண்டு வந்த காலேஜஸ். அங்கே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ப்ரைவேட் காலேஜில் இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஈக்குவலாக வந்து இருக்கும். அங்கே இருக்க ஆடிட்டோரியமாக இருக்கட்டும், லைப்ரரியாக இருக்கட்டும், கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து வெல்வெர்ஸ்டு ஸ்டாண்டர்டான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கவர்மெண்ட் லா காலேஜில் போய்ட்டு ஜாயின் பண்ணுறனால நீங்கள் குறைவான ஃபீஸில் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்க ஒரு இடத்துல நீங்கள் படிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தேர்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்டாஃப்ஸ், ஓகேவா? பெரும்பாலான அஃபிலியேட்டட் லா காலேஜஸில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ்லாம் வந்து இருப்பாங்க. அதாவது நெட்டு கிளியர் பண்ணி டிஆர்பி செட் அதெல்லாம் வந்து எழுதி கவர்மெண்ட் போஸ்டிங்கில் வந்து இருக்க ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. எஸ், அஃபிலியேட்டட் லா காலேஜில் வந்து கெஸ்ட் லெக்சர்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. பட் அந்த கெஸ்ட் லெக்சரும் நிறைய பேரை வந்து நல்லா வெல்வெர்ஸ்டு திறமையான கெஸ்ட் லெக்சர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதுவே ப்ரைவேட்டுக்கு போனீங்க அப்படின்னா அவங்க கவர்மெண்ட்டில் வந்து வேலை கிடைக்கல அப்படிங்கிறதுனால தான் ப்ரைவேட்டில் போய்ட்டு ஜாயின் பண்ணுறாங்க. எஸ், ஓகே, இங்கே இருக்க சேலரி வந்து அங்கேயும் மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு சில காலேஜஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் லா காலேஜில் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்காங்க. இதே எக்ஸ்பீரியன்ஸுக்கு அங்கேயும் வந்து இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. கவர்மெண்ட் லா காலேஜில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபோர்த்து விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜில் கொடுக்குற ஸ்காலர்ஷிப். எஸ், நீங்கள் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ எல்லாத்துக்குமே ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது நம்மளோட கவர்மெண்ட் என்ன நாம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த ஒரு ஸ்காலர்ஷிப் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. இப்போ பிசியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஒரு 1400 ரூபா பர் இயருக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பாக அவங்களுக்கு வரும். இதுவே எஸ்சியாக இருக்காங்க அப்படின்னா ஒரு 8000 ரூபாய் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் மட்டுமே இல்லாமல் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்டர்ன்ஷிப் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த மாதிரி பிரிவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க.
அது கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் இறுதி ஆண்டு நீங்க படிக்கும்போது இன்டர்ன்ஷிப்காக அந்த ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்காலர்ஷிப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கு பாத்தீங்களா? ஸோ நிறைய கவர்மெண்ட் லா காலேஜ்ல இப்போ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கு. நீங்க கவர்மெண்ட் லா காலேஜ் ஹாஸ்டல்ல போயிட்டு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீஸ் இருக்குதான். ஏன்னா இது ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு வந்து இலவசமா உங்களுக்கு ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுக்கு வந்து நீங்க ஃபீஸ் பே பண்ணணும். பட் ஸ்காலர்ஷிப்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நீங்க ஹாஸ்டல் இருக்கும்போது உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வரும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பிரைவேட் லா காலேஜ் நடந்தா மட்டும்தான் கான்ஃபரன்ஸ் அந்த மாதிரி செமினார்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்போ நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து கவர்மெண்ட் லா காலேஜ்ல வந்து நிறைய செமினார், லெக்சர், ஒர்க் ஷாப், இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு ஃபண்டிங் அப்படிங்கிறத பண்றாங்க. 1 இயருக்கு ஒரு 2 கான்ஃபரன்ஸ், ஒரு ஒர்க் ஷாப் இந்த மாதிரி நிறைய வந்து நம்மளோட கவர்மெண்ட் லா காலேஜ்லேயே கண்டக்ட் பண்றாங்க. அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்றோம் அப்படிங்கிறது நம்மளோட கையில தான் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சிலபஸை பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளோட பிசிஐ நார்ம்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்மளோட டிஎன்டிஏ யூனிவர்சிட்டி வந்து சிலபஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதர் ஸ்டேட்ல இருக்க நிறைய காலேஜஸ், ஏன் தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பிரைவேட் லா காலேஜஸ் நம்மளோட யூனிவர்சிட்டியோட சிலபஸை தான் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்டா இது ஒரு சில பேருக்கு பெனிஃபிட்டா இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து ஃபண்டிங் பண்ணி மூட் கோர்ட்லாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இப்போ நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் லா காலேஜ்ல எங்கேயாவது மூட் கோர்ட் காம்படிஷன் நடத்துது அப்படின்னா உங்களுக்கு அதோட பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது ஃப்ரீ. இந்த பிரைவேட் லா காலேஜ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாலும் வந்து ஃப்ரீ தான். பட் நமக்கு கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு நீங்க போயிட்டு வர செலவுக்கோட காலேஜ் வந்து தந்துடுவாங்க. எந்த ஒரு காலேஜ் கண்டக்ட் பண்றாங்களோ அந்த ஒரு காலேஜ் உங்களுக்கான பஸ் எக்ஸ்பென்ஸ் முதற்கொண்டு தந்துடுவாங்க. நீங்க ஜஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த மூட் கோர்ட்டை போய் அட்டன் பண்ணிட்டு வந்தா மட்டுமே போதும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இந்த எக்ஸ்பென்ஸ் கொடுக்குற விஷயம் அப்படிங்கிறது நம்மளோட மூட் கோர்ட்டுக்கு மட்டும் கிடையாது. நீங்க யூனிவர்சிட்டிக்கு வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண போறீங்க, அது எல்லா காலேஜ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா அதுக்கும் வந்து ஃபண்டிங் கொடுப்பாங்க. அதுக்கான எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு போறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு இந்த லா ரிலேட்டடா அப்படின்னா அதை கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அட்மிஷன் ரிலேட்டடாகவும் நம்மளோட கவர்மெண்ட் லா காலேஜ் ரிலேட்டடாகவும் நம்மளோட லா காலேஜ் கவுன்சிலிங் பற்றின அடுத்தடுத்த நிறைய வீடியோ அப்படிங்கிறது நம்மளோட சேனலில் வந்து ஒரு ரொம்ப வந்து ஸ்வெட்டிங்காக இருக்குது. இந்த ஒரு சம்மர் டைம் ஸ்டார்ட் பண்ண காரணத்தால் ஓகேவா, அதனால தான் ரொம்ப வந்து ஸ்வெட்டிங் ஆகிட்டு இருக்கு. அதை வந்து யாரும் பெருசாக வந்து நினச்சிக்க வேணாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். நீங்கள் இன்னவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.